இனி நான் கொண்டு வந்திருக்கிறது 2016 வெளியான மிஸ்டர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாக பார்க்குற ஒரு செம்ம ஃபீல் குட். இந்த செம்ம ஃபீல் குட்னு சொல்லியே போர் ஆயிடுச்சுல. ஆனால் நான் உண்மையில நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது தரமான ஒரு ஃபீல் குட் படம் தாங்க. ஆனால் அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க, சமையல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் எடுப்பாகவே இருந்துச்சு. ஆனால் அதனாலையும் கூட சொல்லிக்கலாம், அப்படியே வந்து உங்களுக்காக தொக்கா தூக்கியாச்சு. ஓகே, அப்படியே ஸ்டோரிக்குள்ள சும்மா ஃபோர்ஸாக புகுந்துட்டு போயிடலாமா? அப்படியே என்ன ஏதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, இந்த மூடிய ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1971 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு அதிகாலையில் பெட்டை விட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி வாரா கிச்சனில் யாரோ வந்து தெரியாத ஒருத்தர் வந்து அவங்க வீட்டு கிச்சனில் நின்று சமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யார் என்னன்னே தெரியல. யாரா இது? ஒரு புது ஆளு, ஒரு புது பிளாக் அமெரிக்கன் நம்ம கிச்சனில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு அம்மா கிட்ட வந்துட்டு கேட்குற, அம்மா இன்னும் பெட்டை விட்டு எந்திக்கல போல. அம்மா அது யாருமா நம்ம கிச்சனில் புது ஒரு ஆளு, ஒரு அமெரிக்கன், பிளாக் அமெரிக்கன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சமைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டா, அதுவும் அம்மா அவர் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு புது குக் அப்படின்னு சொல்ற. புது குக்கா? நம்ம இன்னைக்கு வந்து குக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வேலைக்கு வச்சிருக்கிறோம், நீங்க தானே சமைப்பீங்கன்னு வந்துட்டு கேட்டா, ஆமா இப்போ வந்துட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் முடியல, அதனால தான் உன்னுடைய அப்பா தான் அந்த குக்கை வந்து அனுப்பியிருக்கிறாரு, நீ போய் சாப்பிடு அம்மா வரேன்னு சொல்லி சொன்னதும் அந்த குட்டி பொண்ணு அப்படியே வராங்க. அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு அவரே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா சார்லி. இவங்க நம்ம படத்தோட ஹீரோயின் அண்ட் அந்த குக் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேர் வந்து சர்ச். அதனால தான் படத்தோட பேர் கூட மிஸ்டர் சர்ச். அவர் ஏதோ இவருக்கு வந்து சமைச்சு கொடுத்துருக்காரு. சாப்பிடாம அப்படியே உட்காந்து அவரே பார்த்துட்டு இருக்கிறா. அவர் ஏதோ சமையல் பண்ணிட்டே புக்லாம் கூட ரீட் பண்ணிட்டு இருக்கிறாரா. அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறா. இவளுக்கு இந்த பிளாக் அமெரிக்கன் கண்ணாலே பிடிக்காத என்னன்னு தெரியல நம்ம சார்லிக்கு வந்துட்டு. ஏன்னா இந்த சொசைட்டி வந்து அவங்கலாம் ரொம்ப தப்பான பீப்புள்ட்டு வந்து இந்த குட்டி பொண்ணுக்கு சித்தரிச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு மாதிரி விகாரமா தான் பார்த்துட்டு இருக்கிறா. அங்க இருந்து அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா இவர் பாத்தீங்கன்னா நல்லா வகை வகையா சமைச்சுலாம் வைக்கிறாரு. எல்லாமே சூப்பரா இருக்குது. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம சர்ச் வந்துட்டு செம்மையா சமைப்பாரு. அவர் குக்கிங் ஸ்டைலை யாருமே இங்க அடிச்சுக்கவே முடியாது. அப்படி பக்கா டாப் நாச்சா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லாவே சமைச்சு வச்சிருக்காரு. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம சார்லி எதுக்காக இங்க வந்திருக்கிறார், என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, சார்லியோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பல வருடங்களுக்கு முன்னால காதலிச்சாங்க. அதனால தான் வந்து இந்த குட்டி பொண்ணு பிறந்தா. ஆனா அவங்க காதலிச்ச அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருந்திருக்குது. சோ வயித்துல நம்ம சார்லி இருக்கிற சமயத்திலேயே அவர்கிட்ட இருந்து கோவப்பட்டு இவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சார்லி பிறந்தா. அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணை இவங்க மட்டுமே தனியா இருந்து பார்த்துட்டு வராங்க. பட் இந்த சமயத்துல இவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குதுங்க, தீர்க்க முடியாத ஒரு வியாதி. அது தெரிஞ்சுக்கிட்ட இந்த குட்டி பொண்ணுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரரு. சோ கடைசி காலத்துல தன்னுடைய மனைவியை வந்து இந்த மாதிரி ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறதுக்காக, வீட்டு வேலைகள் பாக்குறதுக்காக, சமைக்கிறதுக்காக அவங்க வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய இந்த சர்ச்சுங்கிற இந்த குக்கை வந்து அனுப்பி வச்சிருக்காரு. குட்டி பொண்ணுக்கு அம்மாவுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிறது எதுவுமே தெரியாது. சோ இதை பத்தி அம்மா கிட்ட கேட்கிறப்போ அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க, அது ஒரு நிலத்தங்கம், அம்மாவுக்கு கொஞ்சம் முடியல, வீட்டு வேலைகள் எல்லாமே சிரமமா இருக்கு, அதனால தான் அவனுடைய டேடி இந்த மாதிரி அனுப்பி வச்சிருக்காரு சொல்லிட்டு இந்த மாதிரி சமாளிக்கிறாங்க. பட் வந்து இவர் சமைச்சு கொடுக்குற எந்த சாப்பாடுமே வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமா சொல்றா. அம்மா என்னதான் சொன்னாலுமே வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்திட்டு போறா. நம்ம சர்ச் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. வந்துட்டு எதுக்காக அப்படி ரூடா பிஹேவ் பண்ற, நம்ம வீட்டுக்காக சமைக்க வந்திருக்கிறாரு, அப்படிதான் நடந்துப்பியான்னு கேட்டா, எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல, கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செம்ம மெச்சூரா பேசுதுங்க. ஆக்சுவலா நான் ரீசனா போடுற எல்லா படத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பசங்களா ரொம்ப மெச்சூரா பேசுறாங்க. நம்ம தான் சின்ன வயசுல ரொம்ப சின்ன புலத்தனமா இருந்துட்டோமோ அப்படின்னு கூட அவங்க தோண வைக்கிறாங்க. எனக்கு ஒருவேளை அந்த ஊர்ல தான் அப்படியா இல்ல நம்ம ஊர்ல வேறையா அப்படின்னு கூட தோணுது. சரி, அதை விடுங்க, நம்ம டாபிக் வருவோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. அண்ட் ஸ்கூலுக்கு விடும்போது கூட ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வருவோமா, அந்த ஆளுங்க வீட்டுல இருக்கவே கூடாதுன்ட்டு அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா அம்மாக்கெல்லாம் ஆர்டர் போடுறாங்க. அம்மா வந்துட்டு சமாளிச்சு, சரிம்மா நீ ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த ஸ்கூல் வேன்ல அனுப்பி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து பயங்கர ஒரு நேர்மையானவங்க, எல்லா வேலையிலுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு, பெர்ஃபெக்ஷன் பாப்பாரு. இப்போ கூட வீட்டுல இருக்கக்கூடிய மளிகை ஜாமான் பொருட்கள் என்னெல்லாம் மீதி இருக்குது, இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அது பத்தின ஏதோ ஒன்று நோட் பண்ணிட்டு இருக்கிறாப்லையா. அப்போ வாராங்க, அவ சொல்றாங்க இந்த மாதிரி அவ சின்ன பொண்ணு, அவ எதுவும் பேசுறது நடந்துக்கிறத பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றப்போ அவர் எதுவும் பெருசா எடுத்துக்கல, சின்ன பொண்ணு தானே, அதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நான் உங்களுக்கு கேர் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம், அது வரைக்கும் நான் இங்க வந்து இருக்கணும்னு சொல்றப்போ, அப்போ உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு வியாதி இருக்கிறத பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. தெரியும் மேம், அந்த மாதிரி சொல்லித்தான் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றப்போ, ஆக்சுவலா இவங்க எக்ஸ்ல ஒரு பேர் பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் அண்ட் இவங்க பேர் வந்து மேரி, என்னன்னா சொல்லி அனுப்பி வச்சாரு அப்படின்னு கேக்குறப்போ, உங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருக்காமே, ஆனா 6 மாசம் உங்களுக்கு வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்களா, அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பொண்ணை நான் வந்து பொறுப்பா பாத்துக்கணும், உங்களுக்கு நான் சமைச்செல்லாம் கொடுக்கணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் கடமைகள் செய்ய வந்த ஒரு தெய்வ தூதன் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பேசுறாரு. ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிகரெட்டை பத்த வைக்கிறாங்க. அப்போ கூட வந்து ரொம்ப அக்கறையா, இதெல்லாம் பத்த வைக்காதீங்க, இனிமே உங்க உடம்புக்கு தான் கேடுன்னு வந்துட்டு ரொம்ப அக்கறையா வந்து பேசுறாரு. அவங்க சொல்றாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, என்ன மேடம்லாம் கூப்பிடாதீங்க, ஜஸ்ட் என்ன வந்து மேரினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லவர் தான் அனுப்பி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு இவங்களும் பாக்குறாங்க. சார்லி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பத்தியே வந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறா. அவ ஃப்ரெண்டு கிட்ட கூட இப்படி வந்து எங்க வீட்டுல ஒரு பிளாக் அமெரிக்கன் குக்கா வந்திருக்கிறாரு, எனக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமான்ட்டு செம்ம காண்ட்ல சொல்றா. அந்த அதோடு மட்டும் இல்லாம ஒரு மிஸ் வந்துட்டு ஏன்னா
சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. அது ஒண்ணு இல்லைங்க, இந்த மாதிரி காலைல எங்க வீட்டுல புதுசா ஒரு பிளாக் அமெரிக்கன் சமையல் பண்ணி கொடுத்தாரு, நல்லாவே இல்லை, நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இப்படி எல்லார்கிட்டயும் வேண்டாம் வரப்ப நம்ம சர்ச்சை பத்தியே பேசிட்டு வரா. அதே சமயம் அம்மா கேக்குறாங்க. சோ நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 மாசத்துக்கு அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு கவனிச்சுக்கிறதுக்காக மட்டுமே பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அவருக்கு சம்பளமா வந்து பேசிருக்காங்க. அந்த ரிச்சர் கிட்ட வந்து ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காரு. ஜஸ்ட் 6 மாசம் வேலைக்கு வாழ்நாள் முழுவதும் சம்பளம்னா எப்படி இருக்கும்? இந்த 6 மாசத்துக்கு நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம், வீட்டுல வாங்குற ஒவ்வொரு பொருள்ல இருந்து மெடிக்கல் பில் வரைக்கும் எல்லாமே அவரே கவனிச்சுப்பாரு, எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டான்ட்டு இவர் சொல்றாரு. ஆனா இவங்க இறப்புக்கு அப்புறமா நம்ம சார்லி யார் தான் பாத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்குது. சார்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிவாதமான ஒரு பொண்ணு, கண்டிப்பா அப்பாவுடைய படம் அந்த வாழ்க்கை வேணாம்னு சொல்லுவா. அதை நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுறாங்க. அப்படியே ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா லார்சன் சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, பஸ்ல வந்து ஏறிக்கிறாரு. ஆக்சுவலா லார்சன் வந்துட்டு போறப்ப வரப்போ நம்ம சார்லி கிட்ட கொஞ்சம் பழக்கம். லார்சன் பத்தி அவளுக்கு எதுவுமே பெருசா தெரியாது. ஆனா குடிப்போதுல காரை வந்து பயங்கரமா ட்ரை பண்ணி விபத்துக்குள்ளாக்கி அந்த விபத்துல ஒரு 4 வயசு பையன் வந்து இறந்து போயிட்டானா. அதனால 3 வருஷம் சிறையில வந்து இருந்தவர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவருடைய ஓட்டுநர் உரிமம் வந்து முழுவதுமா ரத்து செய்யப்பட்டுச்சு போல. அதனாலதான் இவர் வந்து பஸ்ல போறாரு வராருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க. அண்ட் அவர் வந்துட்டு சார்லி என்ன ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கிறாரா. ஸ்கூலா அது ஒரு பக்கம் போச்சு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க வீட்டுல இப்படி ஒரு குக்கு வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதையும் போட்டு பயங்கரமா கடிக்கிறா. அப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே அம்மா தான் கூப்பிட்டு வராங்க. அப்படியே அம்மா கிட்ட ஜாலியா பேசிட்டு வரா. அம்மா கண்டிப்பா அந்த குக்கை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நல்லா குஷியா துள்ளாட்டம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே வந்துட்டு தராங்க. ஆக்சுவலா சார்லியை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து இப்படி வந்து அம்மாவை ஏமாத்திட்டாங்க, ஒரு ஃபேமிலியை வச்சு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோபம் வருத்தம் எல்லாம் அப்பா மேல இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் பத்தி கேட்கறது உண்டு, அடிக்கடி அம்மா கிட்ட கேட்கறது உண்டு. அம்மா ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க, அவர் என்னதான் என்ன ஏமாத்தினாலும் எனக்கு என் தங்க புள்ள ஒன்ன மாதிரி ஒரு செல்லக்குட்டி கிடைச்சிருக்கே அதுவே எனக்கு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அவங்களே சமாளிச்சுப்பாங்க இந்த மாதிரிலாம் சொல்லி. ஏன்னா இருந்தாலுமே கணவர் விட்டு போன அந்த வருத்தம் கவலை இருக்கத்தான் செய்யும். அப்படியே வீட்டுக்கு வரங்க வந்ததும் நம்ம அம்மனியை பொறுத்த வரைக்கும் சரி அந்த குக்கு வீட்டை விட்டு அம்மா துரத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு வந்து பார்த்தா நம்ம அங்க இருக்கிறத பார்த்ததும் அம்மனிக்கு அப்படியே சுருன்னு கோவம் வந்துடுது, அப்படியே மூஞ்சலாம் செவந்து போயிடுது. அம்மா கிட்ட என்னம்மா பண்றீங்க, அவர் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அமைதியா கேட்டா அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சார்லி ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியா வந்து பேசுறாரு. ஆனா ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றேன், இந்த மாதிரி நீங்க இன்னும் போகலையா அப்படின்ற ஒரு வார்த்தை வர சொல்லிட்டு அம்மா வந்து கொஞ்சம் திட்டி இருக்காங்க. உடனே போங்கம்மா அப்படின்ட்டு கத்திட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். மேரிக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு தான் பொண்ணு இப்படி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒருத்தர் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா அவன் என்ன சொல்ல தோணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாரி தான் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மன்னிச்சிருங்க சின்ன பொண்ணு தான் சொன்னா நம்ம நல்ல ஒரு குணங்க. அவர் வந்து எதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு, புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் டின்னருக்காக அம்மா போய் சமாளிக்கிறாங்க. வாத்தங்க கொஞ்சம் சாப்பிடுத்தங்க அப்படிலாம் சொல்லி பாக்குறாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் பிடிவாதமா அம்மா கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி உட்கார வைக்கிறாங்க. சாப்பாடு பாக்குறதுக்கு டேஸ்டா இருக்குமோன்ட்டு தோணுது. ஆக்சுவலா அவங்க வந்து வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. நம்ம சார்லி வந்து சொல்றா டிஷ்ஷை பாக்குறதுக்கு செம்மையா இருக்கும் போல தோணுது, கமன் வாசனையா இருக்குது, சாப்பிடலாமா இல்ல கௌரவத்தை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வாய் வைப்பமே அப்படின்ட்டு வாயை வைக்கிறாங்க. வச்சதை வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குதான். டக்குன்னு பிடிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா கௌரவம் கட்டி போயிருன்னு சொல்லிட்டு பிடிக்காத மாதிரி காமிச்சுப்போமே அப்படின்ட்டு மூஞ்ச சுழிச்சுக்கிறாங்களாம். இதெல்லாம் நம்மளுக்கு வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த டிஷ் செம்மையா இருந்துச்சு. மூஞ்ச அப்படியே பிடிக்காத மாதிரியே வச்சுக்கிட்டு தட்டை வலிச்சு எடுத்துட்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி காமெடியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போக போக நம்ம சர்ச்சோடைய சமையல் வந்து நம்ம சார்லிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஒவ்வொரு முறையும் அவர் பண்ற ஒவ்வொரு சமையல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஈடுபாடோட சாப்பிடுறா. ஸ்டார்டிங் வந்து பிடிக்காத மாதிரி காமிச்சு கடைசியில வந்து சர்ச்சுக்கே புரிஞ்சு போச்சு இவன் நல்லா பிடிச்சுதான் சாப்பிடான்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவளுக்காக விதவிதமா சமைச்சு கொடுக்குறாரு. சோ அவர் குக் பண்றத அண்ட் நம்ம ஸ்கூல்ல வந்து அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாப்பின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உண்டு, அந்த பொண்ணுக்கெல்லாம் கொடுக்க அந்த பொண்ணு சாப்பிட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டு நான் அவர் உடனே பார்த்தாகணும்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு விருந்தே கொடுக்குறாரு பாருங்க. அந்த பாமிங்கிற பொண்ணு சாப்பிட்டுட்டு மிஸ்டர் சர்ச் அப்பா செம்ம சாப்பாடு அடிப்பொலி உங்களுடைய சமையல், இந்த மாதிரியான சாப்பாடு நான் எங்கேயும் சாப்பிட்டது கிடையாதுன்ட்டு அந்த பொண்ணு ஆகா ஓகோ அப்படின்னு சொல்றத பார்த்து பக்கத்துல இருக்க நம்ம சார்லி வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறா. அதுக்கப்புறம் என்ன அந்த சமையலுக்காக தன்னுடைய வைராகியத்தெல்லாம் விட்டு கொடுத்து கோபத்தை விட்டு கொடுத்து பிடிவாதத்தை விட்டு கொடுத்து இப்படி ஒரு வாய்ஸ் ஒத்துக்கு இப்படி நம்மளுடைய கோபத்தெல்லாம் பஞ்சாப் பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரை பிடிச்ச மாதிரி தெரியுது. ஸ்கூல் கிளம்புறப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் காய்கறி வெட்டுறது சமையல் பண்றது இதெல்லாம் பார்த்து எப்பா என்ன கலடா இது அப்படின்ட்டு மெய் மறந்து போறா. இதெல்லாம் சர்ச் வந்து கவனிக்காத மாதிரி இருந்தாலுமே அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா அப்படியே சிரிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் கூட சார்லி இம்ப்ரெஸ் பண்றாருன்ட்டு நல்லாவே தெரியுது. சோ மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக போறப்போ பாக்குறது அண்ட் அவர் திரும்பி எப்படா வருவாருன்ட்டு வெயிட் பண்றது, அப்புறம் அந்த ஷெல்ஃப்ல அடிக்க வைக்கிறதுக்காக உதவி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் அப்படியே
அப்படியே ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உதவி பண்றப்ப எதையோ ஒன்று போட்டு பொத்துன்னு உடைச்சிருந்தா அதை கூட மனுஷன் பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அவளுக்குள்ள ஏற்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து புக் ரீட் பண்ண பிடிக்கவே பிடிக்கான்னு சொல்லுவா. ஆனா இவர் எப்பவுமே புக்கும் கையுமா இருக்கிறத பார்த்து அவளுக்கு கூட புக் ரீட் பண்றது ரொம்ப பிடிச்சு போயிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு புக் வாங்கி படிக்கிறதுன்ட்டு நல்லா மிங்கிள் ஆகுறாங்க. வழக்கம் போல அம்மா ஸ்கூல் வேன்ல அவளை அங்க இருந்து அனுப்பி விடுறது. அப்படி ஸ்கூலுக்கு வந்து இப்ப பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கடந்து போயிடுது. சார்லி பெரிய பொண்ணாவே அப்படி ஸ்கூல்ல இருந்து வரா. கூட வருது அவருடைய தோழியான பாபி தான். எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, ஹையர் ஸ்டடி பண்றாங்க. சரி 6 வருஷம் போயிடுச்சு. அப்போ மேரி என்னானாங்க, இறந்துட்டாங்களான்னு கேட்டா இல்ல. நம்ம ஹீரோவுடைய அதீத கவனிப்பால வந்து பாத்தீங்கன்னா அந்த கெடுவையும் தாண்டி அந்த 6 மாச அவகாசம் அந்த கெட தாண்டி பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. இதை பத்தி வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு அப்படியே ஸ்கூல் விட்டு வெளியே வராங்கல்ல. அப்போ ஒரு பையன் வரான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் தான். ஸ்கூல்ல வந்து இது ஒரு ப்ராம் நடத்த போறாங்களாம். அதுக்காக எனக்கு பார்ட்னரா வாரியான்னு வந்துட்டு கேட்கிறான். அவளுக்குமே அவங்க கூட சேர்ந்து போகணும்னு ஆசை தான். பட் வரல. ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல. சொல்லாமலே வைக்கப்பட்டு வந்து வேன்ல ஏறிக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா அம்மாவை தான் பார்ப்பாங்க. ஸோ அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்ப என்ன தகவல் சொல்லுவாங்கன்னே தெரியல. அந்த கண்டிஷன்ல தான் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா 6 மாசம் எங்க இருக்கு, 6 வருஷம் கடந்து வந்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்னுமே கூட விதவிதமா வகை வகையா சமைக்கிறது, அவனுடைய கைமனம் இன்னுமே மாறாத சமையல்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே அம்மாவுடைய அந்த கவலைக்கிடம் தான் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ தான் போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அண்ட் அவங்களுக்கு வந்து ஆறுதலா ஏதாச்சும் ஒன்று பேசுறது அண்ட் புக் ரீட் பண்றதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா அவனுடைய உணவின் மூலமா ஒரு பக்கம் அவங்களுக்கு தெம்பு கொடுத்து அப்படி கொஞ்சம் புத்துணர்ச்சியா அவங்க கிட்ட 4 வார்த்தை பேசி ரொம்ப ஆறுதலா இருந்து எப்படியோ இத்தனை வருஷம் கடந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாப்ல. அம்மாவுக்கு உள்ள இருந்து அவர் கதைகள் சொல்றதா இவ வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு இவ விலகி போற மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பேசினா கொஞ்சம் எமோஷனலா பேசுறாங்க அண்ட் கொஞ்சம் அன்பால அரவணைக்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ இப்படி பேசுறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு பயங்கர டிஸ்டர்ப் ஆகுது. அம்மா திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வழியை தன்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி போற மாதிரி தெரியுது. அப்புறம் எவமாச்சி இவ தான் வந்து அம்மாவை குளிக்க வைக்கிறது உண்டா. அப்படி குளிக்க வைக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி தான் பேசுறாங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்றாங்க. ஸ்கூல் எப்படி போகுது, ஆக்சுவலா இந்த டைம்ல தான் ப்ராம் நடக்கும்ல, அது எப்போலாம் கேட்குறாங்க. ப்ராம் நடந்தா என்ன நடக்காட்டி என்ன, நீங்க அதை பார்க்கவா போறீங்க அப்படின்ட்டு இப்படி சொல்றப்போ அவங்க பாரு எனக்காக ப்ராமெல்லாம் வந்து விட்டுறாத, அதெல்லாம் வாழ்க்கையில அப்பப்போ எவமாச்சும் நடக்கக்கூடியது தான், அதெல்லாம் அப்பப்போ ஸ்கூல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும், பின்னால வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்ட்டு இப்பெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வெக்கப்பட்ட வந்த ரீசனே என்ன தெரியுமா, அம்மாவுக்கு இப்படி வந்து உடல்நிலை இருக்குது, ஒரு பக்கம் தனக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து ப்ராம் பண்ணணும் ஆசையும் இருக்குது. ஸோ அம்மாவை நினைச்சுதான் இவன் வந்து வேணான்ட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா வந்து அதை பிடிச்சிட்டாங்க. அம்மா வந்து எடுத்து சொல்றாங்க. ஆனா இவ கேட்கறதா இல்ல. எப்ப பார்த்தாலுமே ஏதாச்சும் ஒன்று சென்டிமெண்டா பேசுறது, எமோஷனலா பேசுறது, எதுக்குமா போட்டு பேசுறீங்க, நீட்டா குளிச்சிங்களா, பெட்ல போய் நீட்டா படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றா. அவங்க வற்புறுத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லி அதை கேட்க சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறா, கோவப்பட்டுங்கிறது கத்திட்டு போறா. சர்ச் தான் வந்து பாவம் அவங்க ரொம்ப உடஞ்சு போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. வந்து சமாதானப்படுத்துறாரு. என்னதான் அம்மா கிட்ட இருந்து கத்திட்டு போனாலுமே ஓரமா உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அவங்க பிரிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போவே நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறா, வருந்துறா. அப்புறம் நம்மால் பாத்தீங்கன்னா வேலைகள்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ ஆக்சுவலா நம்மால் இங்க ஸ்டே பண்ணல, தனியா ஒரு வீடு எடுத்து வேற எங்கேயும் இருக்கிறாரு போல. சோ வேலைகள்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்போ எவ்வளவு போயிட்டு கேட்கிறா, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது மிஸ்டர் சர்ச், எனக்கு ஏதாச்சும் ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுமே அவர் பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்கிற புக்ஸ்ல ஒன்னு எடுத்து வந்து கொடுக்குறாரு. இதை படி, இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறப்போ அப்பா ஸ்தானத்துல இத்தனை வருஷமா நம்மளுக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியா பாத்தீங்கன்னா கேக்குறா, சர்ச் நீங்க வந்து எங்க தங்கிருக்கீங்க, உங்க வீடு எங்க இருக்குது, இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு எங்ககிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது, வெளியே முடிச்சதும் இப்படி ஒரு கோட் ஷூட்டை போட்டு சிஐடி மாதிரி போறீங்களே, எங்க தான் போறீங்க எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாவே வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா சர்ச்சுக்கு பின்னாலேயே வந்துட்டு ஏதோ ஒரு சோகமான கதை ஒண்ணு இருக்குங்க, அதை வந்து மறைக்கிறாரு. அதனால வெளிப்படையாவே தெரியுது இந்த பொண்ணு இப்படி கேக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு. அது இதுன்னு சொல்லி காரணம் சொல்றாரு. ஆனா வந்து இவன் துருவி கேக்குறா. கொஞ்சம் லிமிட்டை தாண்டி கேட்டதுமே டக்குன்னு பாத்தீங்கன்னா கத்திருந்தாரு, வெடிச்சு ஒரு மாதிரி கோவப்பட்டுதாரு. அவன் அப்படியே முழிக்கிறா, இந்த மாதிரி நம்ம கிட்ட கத்துனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கே ஷாக் ஆகுது. அப்ப சொல்றாரு, காலையில இருந்து நான் உங்களுக்காக எல்லா வேலையும் பாக்குறேன், இந்த இரவு நேரம் அப்படிங்கிறது எனக்கானது, இது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம், இதுக்குள்ள நான் யாரையும் வந்து மூக்க நுழைக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு இப்படிலாம் சொல்லி பேசுறாரு. நம்ம அப்படி என்ன கேட்டுட்டோம், எங்க போறீங்க, எங்க தங்கிருக்கீங்க, என்ன வேலையா போறீங்க அப்படின்னு தானே கேட்டோம், இது என்ன பெருசா அப்படி எடுத்து அவர் கொஞ்சம் இப்படி கோவப்படுறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக அப்புறம் சமாதானப்படுத்துறாருங்க. பார் சார்லி, இது என்னுடைய பிரைவசி மேட்டர், நான் இதை வந்து யார்ட்டி நான் சொல்றது கிடையாது அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்ல. அப்ப சொல்றா, நீங்க இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து நான் இது வரைக்கும் இருக்கேன், நீ கத்துனதே கிடையாது, கோவப்படுறது கிடையாது, இப்படி பேசுறீங்க தெரியுமான்னு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. சரி இதை எதுவும் நினைச்சுக்காத, நான் வாரேன், இதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக போயிருந்தாரு. அப்புறம் இவ்வளவு யோசிக்கிறா, ஓகே அது அவர் தனிப்பட்ட விவகாரம்னு சொல்றாரு, நம்ம எதுக்கு அதை போட்டு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அதை கேட்கவும் வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிக்கிறா. மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்றப்போ ஏதோ காஸ்டியூம் அது சம்பந்தப்பட்ட மேகசின் என்னமோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ப்ராம் போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ பின்னால இருந்து
ஒரு கை அந்த மேகசின்ல வச்சு இது உனக்கு நல்லா இருக்கும், இதை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை சொல்லுது. யாருன்னு பார்த்தா நம்ம லார்சன் இத்தனை வருஷமா நம்ம சார்லியோட தான் வந்து அவர் ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருப்பாரு போல, டச்ல தான் இருக்கிறாரு. அப்புறம் அம்மா கிட்ட கோவப்படுத்து நினைச்சு ரொம்ப உடுத்தலாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பக்கத்துல படுத்துக்கிறா. அப்படியே அரவணைச்சுக்கிறாங்க. ஸோ என்னதான் நம்ம அம்மா கிட்ட கோவப்பட்டாலுமே அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், எதனால கோவப்படுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க தன்னுடைய பொண்ணை பத்தி அவ கோவப்படத்தை பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்கல. அப்புறம் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி பிராம் போறதை பத்தி சொல்றா. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்புறம் நம்ம லார்சன் சூஸ் பண்ண அந்த டிசைனை வச்சு ஒரு காஸ்டியூம் ஒன்று ரெடி பண்றாங்க. அது யார் ரெடி பண்றாங்க தெரியுமா? நம்ம சர்ச் தான். சர்ச் பாத்தீங்கன்னா சகலத்திலையும் வல்லவருங்கிற மாதிரி ஒரு டெய்லர் கூடங்க சூப்பர் வந்து காஸ்டியூம் ரெடி பண்ணி அதை போட்டு வர, அம்மா கொடுத்த ஒரு லாக்கெட் வர போட்டு அப்படி சோக்கா வந்து நிற்கிறாங்க. செம்மையா இருக்கிறாங்கன்ட்டு அம்மா ஓகே என் கண்ணே பட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. தன்னுடைய பொண்ணை பார்க்குறப்போ என்ன அவளுக்கு கல்யாணமாகி அவளுக்கு குழந்தை அதெல்லாம் பார்க்க முடியாதுங்கிற ஒரு வருத்தம் அதை நினச்சி ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த பையன் வந்தது தான் அவருடைய பாய் ஃப்ரெண்ட். அம்மா சொல்கிறாங்க அடடா என்ன ஒரு மேட்சடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனை பார்த்துட்டு ஓகே ஆண்டி நாங்கள் வரோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக அந்த ப்ராம் போயிட்டு இருக்குது. ரெண்டு பேருக்கு எல்லாம் நல்ல ஒரு வைப் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் மேரி இங்கே முடியாமல் தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே கடைசி தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு நடனம் ஆடணுமேனு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நம்ம சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காக வந்து கூப்பிடுறாங்க. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி தயங்குறாரு. பட் இருந்தாலுமே அவங்களுக்காக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மாதிரி நடனம் ஆடுறாங்க. அப்புறம் இங்கேயே வந்து அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வரா. அன்னைக்கு ஃபுல்லாகவே அப்படியே ரொமான்டிக் மூட்ல இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறது வீட்டில் விட்டு போறப்போ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கிறது என்னவா இருக்கும், அப்படியே முத்தங்களை வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்களான்னு தானே தோணும். அந்த மாதிரி விட்டு போறப்போ அண்ட் வந்து பக்கத்தில் நெருக்கமாக கூட வாரான். ஆனால் எதுவுமே பண்ணிக்காம ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுதான். இது இவளுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா ஆயிடுது. அப்படி வீட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் தன்னுடைய மகளுக்காக இவங்க காத்திருந்திருப்பாங்க போல. உடனே செல்லம் எப்படி போச்சு பிராம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ செம்ம வைபுமா செம்மையா இருந்துச்சு தெரியுமா, எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் லைஃப்ல மிஸ் பண்ண நினைச்சேன்ட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அம்மா அப்படி அரவணைச்சு வந்து அப்படி இருக்கிறாங்க. அப்படி 2-3 நாள் கடந்து போகுது பார்த்துக்கோங்க. வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல வந்து நம்ம சர்ச் நிற்கிறாரு. அவரை பார்த்ததுமே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எப்போதுமே பஸ் ஸ்டாப்புக்கு அவர் வரவே மாட்டாரு. அப்போ இதுல இருந்து அவளால் புரிஞ்சுக்க முடியுது அம்மா இறந்துட்டாங்களோ அந்த தகவல் தான் சொல்ல வராரோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டமா இறங்க நினைச்ச மாதிரி மேரி வந்து இறந்து போயிட்டாங்க. அதை சொன்னதுமே அப்படியே தேம்பி ஆள அங்க இருந்து கைத்தாங்களா பிடிச்சு கூப்பிட்டு போறாரு. அதுக்கப்புறம் என்ன இறுதி அஞ்சலி எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. அம்மா போனதுக்கு அப்புறமா நம்ம தனிமையில இருப்போமோ தனிமையில வாடுவோமோ நினைச்சு கவலைப்பட்டேன். ஆனா நம்ம சர்ச் பாக்குறப்போ அப்படி இல்லை, நம்ம அப்பா கூட இருக்கிறாரு, அப்பா ஸ்தானத்துல நம்ம சர்ச் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆனா இரவு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே சர்ச் பாத்தீங்கன்னா வெளியே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி மேரி நினைச்சு அழுறாரு. 6 வருஷம் நட்பாச்சுல, சோ அந்த பிரிவு தான் அவர் கொஞ்சம் வாட்டி வதைக்குது. சோ அவளுக்குமே கஷ்டமா இருக்குது. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அப்படி மாத்தி மாத்தி ஆறுதல் படுத்திக்கிறாங்க. அப்புறம் நம்ம சர்ச் கொஞ்சம் சேர்த்து வச்ச பணம், அப்புறம் மேரி பாத்தீங்கன்னா மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக இந்த கூப்பன்ஸ் ரிவார்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை காசாக்கி வீட்டு செலவுக்காக யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த பணத்தை வச்சு ஏதோ ஒரு மார்க்கெட்டிங்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு போல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அதோடைய பிரதிபலிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பணம் அண்ட் இவருடைய சேர்த்து வச்ச பணம் சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாப்லையா. சோ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலான்னு பாக்குறப்போ சின்னதா ஒரு கார் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கார் ஒன்று வாங்கலாம். கார் வந்து ஓட்ட தெரியாது, நம்ம லார்சனுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு லார்சனை கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட வந்துட்டு எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் கூட எடுக்கிறாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் லைட்டா சொதப்புறான். ஆனா ஒன்ஸ் இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறமா சும்மா சிட்டா பறக்க மாட்டோம், செம ஃபன்னா இருக்காது. அந்த மாதிரி தான் கார் எடுத்துக்கிட்டு அப்படி ஊரா சுத்துறாங்க. ஃப்ரெண்டோட நல்லா ஜாலியா அந்த சிட்டியே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் நல்லா ஊரை சுத்திக்கிட்டு வரப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு வெளியில நம்ம சர்ச் நிக்கிறத வந்து பார்த்துருந்தா. அதுவும் சில பெண்கள் கிட்ட என்னமோ பேசிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்ததுமே அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. எதுக்காக இந்த மாதிரி சர்ச் வந்து ஒரு பார்ல ஒரு பெண்கள் கிட்ட சில பெண்கள் கிட்ட இப்படி பேசணும் இன்னும் ஏதுன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள பல கேள்விகள். அப்படி பார்த்துட்டு வந்துருந்தாளா, அவள்கிட்ட எதுவுமே கேட்கல. வழக்கம் போல சமைச்சு கொடுக்குறாரு, சாப்பிடுறா. வழக்கம் போல சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. எதுக்காக அந்த பாருக்கு போறாரு, என்ன காரணம் அப்படின்னு தெரியல தெரியுமா. அவர் போனதுக்கு அப்புறமா அப்படியே ஃபாலோ பண்ணி பின்னாலே போறா. அவர் பாட்டு நடந்து போறாரு, பின்னாலே போயிட்டு இருக்கிறா. அப்பன்னு பார்த்து இவ பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா இவளுடைய பாய் ஃப்ரெண்ட். எங்க போயிட்டு இருக்கான்னு கேட்கறப்போ அங்க பார்த்தா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு. ஒரு டேன் எடுத்து அவர் பாட்டுக்கு மறைஞ்சு போயிருந்தாரு. அவரை வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இவன்ட பேச்சு கொடுக்க நான் உங்கள்ட்ட ஒன்று பேசணும் கொஞ்சம் காருக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் இந்த மாதிரி காருக்குள்ள போய் ஏறி உட்காந்துக்கிறாங்களா. அப்போ சொல்றான் இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க, வேற ஒரு ஊருக்கு போக சொல்றாங்க, நான் போக வேண்டியதா இருக்கு, அதான் கடைசியா உன்னை ஒரு முறை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னதுமே ஆக்சுவலா வந்து ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. பட் அவனு கூட காதல் வெளிப்படுத்துறான். பட் இந்த சுச்சுவேஷன்ல வந்து நான் இங்க இருக்க முடியாது, உன்னை நான் எப்ப பார்க்க முடியாதுன்னு தான் அந்த மாதிரி வருத்தப்பட்டு சொல்றான். உடனே அவளும் என்ன சொல்றான்னா அங்க பாரு நானுமே ரொம்ப நாள் இங்க இருக்க போறது கிடையாது, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை திசை மாறி போகலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா படி, உன் வாழ்க்கையில என்ன தேவையோ அதை உருப்படியா பண்ணுன்னு சொல்லிட்டு யோப்பாடுக சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருதா. கொஞ்சம் மெச்சூராவே பேசி வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சர்ச் வந்துட்டு இவள ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போறாரு. அவர்
ரெஸ்டாரண்ட்லாம் கூப்பிட்டே போக மாட்டாரு. ஆனா புதுசா இப்போ கூப்பிட்டு வந்து அவளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுக்குறாப்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் இவ வந்து இங்க இருந்து வேற ஒரு ஸ்கூல் படிக்கிறதுக்காக வேற ஸ்டேட்டுக்கு போக போறா. ஆனா இவருக்குள்ள என்ன கவலை தெரியுமா, இவரு நைட் எங்கேயோ போறாரு, குடிக்க போறாரா இல்ல வேற என்ன காரணமா என்ன எதுன்னு தெரியல. 6 வருஷமா என்னையும் அம்மாவும் இவர் பாத்துக்கிட்டாரு. ஆனா நம்ம போனதுக்கு அப்புறமா இவரை யார் பாத்துக்க போறாங்க, இவருக்குன்ட்டு ஒரு குடும்பம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை தான். ஸோ இனிமேல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே நம்ம பிரிஞ்சு போக வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ரொம்ப கவலையா இருக்குது. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நல்லா சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இவ வந்து இங்க இருந்து கிளம்பி போறா, வேற ஒரு ஸ்டேட் போறா. ஆக்சுவலா வந்து ஸ்காலர்ஷிப்ல தான் வந்து படிக்க போறாங்க. அப்படி கார்லயே தான் போறாங்க போல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவரும் ஆறுதல் படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. சரி போனதுமே லெட்டர் போடு, நல்லா படி, எதுனாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்க ஒரு கணத்த இதயமா தான் அங்க இருந்து காரை டிரைவ் பண்ணி வரா. ஸோ இங்க வந்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு புது காலேஜ், புது ஃப்ரெண்ட்ஸ், புது சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டக்குன்னு செட் ஆயிருந்தாங்க. நல்லா படிக்கிறாங்க. அப்பப்போ பப்பு பார்ட்டி அண்டு என்னெல்லாமோ பண்றாங்க. கூடா நட்பு கேடாயி முடியுங்கிற ரேஞ்சில் சில தவறுகள் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில வருடங்களும் கடந்து போயிடுது. அதாவது சில வருடங்கள்லாம் ஒரு 3 வருஷம் கடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1980 திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே கார் எடுத்துட்டு எங்கேயோ வராங்க. ஒரு வீட்டை வந்து பாக்குறாங்க. வீட்டை பார்த்ததுமே வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சர்ச் தான், மிஸ்டர் சர்ச்சோடைய வீடு தான் போல இது. எப்படியோ இந்த 3 வருஷத்துல எப்பவோ லெட்டர் போட்டிருப்பாரு நினைக்கிறேன். அந்த அட்ரஸை பிடிச்சி இங்க வந்துட்டா. ஏன்னா இது வரைக்குமே அவர் வீடு எங்க இருக்குன்னு இவளுக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்ததுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டு அவருடைய வயிற்ற பாக்குறப்போ டக்குன்னு மூஞ்சி ஒரு மாதிரி டல் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா அவ வந்து பிரெக்னண்டா இருக்கிறா. கல்யாணத்துக்கு முன்னால யார் கூடவோ பழகி இந்த மாதிரி அவங்க கன்சீவ் ஆயிருக்கிறாங்க போல. அதை பார்த்ததுமே கொஞ்சம் வந்து ரியாக்ஷன் மாறி போனாலுமே பட் எதுவுமே வந்து அவர் பெருசா எடுத்துக்கலாங்க. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாரு, நல்லா உபசரிக்கிறாரு, நல்லா வாய்க்கு ருசியெல்லாம் சமைச்சு போட்டாரு. ஒரு வார்த்தை எதனால இப்படி ஆச்சு, யார் காரணம், உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க இருக்கிறான், கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு எதுவுமே கேட்கல. அதை பத்தி கேட்பாரான்னு கூட இவ கூட எதிர்பார்க்கிறா. ஆனா அவர் வந்து அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம், அதுல நம்ம தலையிடக்கூடாது, என்ன ஏது நம்ம அதுல கருத்து சொல்லக்கூடாது. அவளே சொன்னா ஓகே, இல்லைன்னா அதை போட்டு நம்ம கேட்கவும் வேணான்னு சொல்லிட்டு அந்த முடிவுல தான் அவர் வந்து அந்த லிமிட்ல இருக்கிறாப்ல. அப்ப பேசிக்கிட்டே என்ன சொல்றானா, இந்த மாதிரி நான் காலேஜ் லீவ்ல தான் வந்திருக்கிறேன் மிஸ்டர் சர்ச், எனக்கு வந்து எங்க போறதுன்னே தெரியல, வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும் தானே, கொஞ்ச நாள் மட்டும் நான் ஸ்டே பண்ணிக்கவான்ட்டு கொஞ்சம் தயக்கமா தான் கேட்கிறா. அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஸோ அவருடைய தனிமையில ஏதோ இவ இங்க இருக்கிறதுனால பாதிக்கப்படும் ஏதோ யோசிக்கிறாரு. அப்போ ஒன்று சொல்றாரு, நீ இருந்துக்கலாமா, ஆனா எனக்கு ஒண்ணு, என்னுடைய பிரைவசியை வந்து நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும், என்னுடைய அறைக்குள்ள நீ கேட்காம கொள்ளாம போகவே கூடாது, எனக்கு இது அப்படி இப்படிதான் இருக்கும், அதை வந்து நீ என்ன ஏதுன்னு கேட்க கூடாது, நான் எங்க போறேன் வரேன்னு நீ அதை பத்தி நீ நோண்டவே கூடாது, சரியான்னு கேட்டதும் ஓகே நான் இதை பத்தி கேட்க மாட்டேன், ஜஸ்ட் நான் பாட்டுக்கு இருக்க போறேன், படிக்க போறேன், அவ்வளவுதான் சொல்லி கேட்டதும் ஓகே நீ தாராளமா இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நல்லா ஜாலியா பேசிட்டு ஓகேன்னு அங்க இருக்க வைக்கிறாரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு பின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அங்க விளையக்கூடிய காய்கறி அண்ட் இந்த இலைத்தலைகள் வச்சு வந்து சமையல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படியே பாக்குறா. அப்புறம் இவளுக்குன்ற ஒரு தனி அறையாச்சுல, அந்த அறையில பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஒன்று இருக்கிறதா வந்து கேட்கிறாப்ல. இதை மாதிரி எடுத்து கேட்கிறா. இது நீங்க தானான்ட்டு கேட்கிறப்போ அந்த போட்டோ எடுத்ததுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி முனைக்கிறாரு. பட் இருந்தாலும் நான் எதுவும் டச் பண்ணல, இங்க இருந்துச்சு, இந்த போட்டோ யாரோட இதுன்னு கேட்கதான் கேட்டேன்ட்டு ரொம்ப பவ்யமா கேட்டதும் அப்புறம் அந்த சின்ன பையனா தான் அது என்னுடைய அப்பான்னு வந்து சொல்றாப்லையா, நீங்க சின்ன பையனா இருக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கீங்க, அப்படி உங்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னதுமே அவர் எந்த ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை. ஓகே நீ சாப்பிட்டு தூங்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரா. அதான் நைட் எங்கேயோ போவாரே, அவர் பாடுக போறாரு. இவ பெருசா எடுத்துக்கவே இல்லை. அப்படி 2-3 நாள் கடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அப்படி தூங்கிட்டு இருக்கிறா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வெளியே சத்தம். என்னன்னு பார்த்தா நம்ம சர்ச் வந்து நம்ம இது வரைக்கும் இப்படி வர பார்த்துருக்கவே மாட்டோமே அப்படிங்கிற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா குடிச்சு ரொம்ப தள்ளாடிக்கிட்டு அந்த போதில் பார்த்தீங்கன்னா அவர் படுக கண்ணா பின்னான்னு யாரையும் திட்டுறாரு. ஒரு மாதிரி கோவத்தில் என்னமோ பழசெல்லாம் நினைச்சு ஏதோ பேசுறாரு. எல்லாம் பார்ல யார்ட்டையும் சண்டை போட்டு வந்தாரா எதுவுமே தெரியல. அவர் பாட்டுக கத்திட்டு போறத பார்த்து இவருக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது இவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறா. இந்த சமயத்துல போய் நம்ம என்னாச்சுன்னு கேட்க முடியுமா? அவர் இருக்கிற டென்ஷன்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டுனா அது வர போச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாப்ல. ஆக்சுவலா அங்க இருந்து போறதுக்கு முன்னால அங்க வெளியே இருக்கக்கூடிய டேபிள்ல பாத்தீங்கன்னா அவருடைய சிகரெட் பாக்கெட் அண்ட் ஒரு பார் டிக்கெட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பர்சன் சொல்லிட்டு வச்சுட்டு போறாரு. உடனே இவ வந்து பாக்குறா. பார்த்தா என்னடா இது அப்படின்னு பார்த்தா அது ஒரு பார் டிக்கெட்டுங்க. அந்த பார்ல போய் குடிப்பாங்க தெரியுமா, அது சம்பந்தப்பட்ட ஒரு டிக்கெட். அப்போ வந்து புரிஞ்சுக்கிறா. அப்ப பாருக்கு போறாரு, குடிக்க போறதுல என்னப்பா சீக்ரெட், நான் இந்த மாதிரி குடிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண
பேசாம விட்டுறலாமே, அப்ப இதையும் தவிர்த்து அவர்கிட்ட என்னமோ சீக்ரெட் இருக்குது, அதனால தான் அவர் வந்து தனிமையில போறாரு, நம்ம கேட்டா கூட கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறா. பட் வந்து இந்த டிக்கெட்டை நம்ம பார்த்தோம் தெரிஞ்சதுன்னா அவருக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா ஆயிருமேன்னு சொல்லிட்டு பக்கத்த மாதிரிக்கு அவரே அந்த ட்ராயர்ல தூக்கி போட்ட மாதிரி இவத்திக்குள்ள போட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இவ மறுநாள் வழக்கம் போல சமைக்கிறாரு. நேற்று நைட்டு அப்படி கத்துனதை வச்சது இவ பார்த்ததை பத்தி எதுவுமே தெரியாது, இவளை வந்து காமிச்சிக்கவே இல்லை. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி அவரு பாடுக சாதாரணமா சமைக்கிறாரு. அவளை வந்து பெருசா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அகைன் அதே மாதிரி கிளம்பி போறாரு. இவ வந்து என்ன பண்றானா, ஓகே போகட்டுமேன்னு விட்டுருதா. ஆனா போன கொஞ்ச நேரத்துல இவளுக்கு வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்னத்தை மறைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வச்சுக்கோங்களேன். சரி நம்ம அவர் வீட்டுக்குள்ள அவர் ரூமுக்குள்ள போய் நம்ம என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு அத்துமீறி பார்த்தீங்கன்னா தெரியாம உள்ள போறா. போயிட்டு பார்த்தா அங்க ஒரு போட்டோ ஒன்று இருக்குது. அந்த போட்டோ பார்க்கறதுக்கு அவருடைய கைப்பட வரைஞ்ச ஒரு ஓவியம்ங்க, அவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு அந்த ட்ராயர்லாம் திறந்து பார்த்துட்டு பாருங்க. அப்ப சடனா அங்க போனவர், பாருக்கு போனவர் வந்திருந்தாரு. வழக்கம் போல குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இப்படி தன்னுடைய அறைக்குள்ள தெரியாம இப்படி கேட்காம வந்ததை பார்த்ததும் ஆல்ரெடி போதையில வேற இருக்காரா, சுருனவருக்கு வந்து கோபம் வந்துருது. பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. கையை பிடிச்சி இழுத்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி சொல்றாரு, என்ன கேட்காம நீ எப்படி உள்ள போகலாம், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் அறைக்குள்ள போகக்கூடாது, என்ன மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்ட்டு இந்த மாதிரி பயங்கரமா கத்த. அவன் மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கெஞ்சி பாக்குறா. அவர் ஒரே வார்த்தை தான், நீ வெளியே போனா வெளியே போ அப்படின்னு சொன்னதுமே அவ வந்து கொஞ்சம் கோவப்படுறதா. இந்த மாதிரி இங்க பாருங்க, என்ன சின்ன வயசுல இருந்து நீங்க பாத்துக்கிட்டீங்க, எனக்காகவும் எங்க அம்மாவுக்காகவும் உங்க வாழ்க்கைய கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்தை நீங்க அர்ப்பணிச்சு கொடுத்தீங்க, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க என்ன பண்றீங்க, உங்க வாழ்க்கை எப்படிதான் போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குன்னு கேட்டா என்னை பத்தி நீ எதுவும் தெரிஞ்சுக்கவே வேணாம், நீ கிளம்புனா கிளம்பு அப்படின்ட்டு பயங்கர கோவத்துல சொன்னதுமே அவளுக்கு வந்து சுருன்னு பிடிச்சிருது. சொரணம் வந்த மாதிரி, ஓகே எனக்கு ரோஷம் இருக்குது, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க போறது கிடையாது, நான் கிளம்புறேன்ட்டு கார் எடுத்துட்டு அவ பாட்டுக்கு விறுவிறுன்னு வந்துடுதா. அப்படியே கார்ல ட்ரை பண்ணும்போது அப்படியே அழகாட்சியா வருது, அழகழகையா வருது. இருந்தாலுமே அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பார்க்கிங்ல காரை விட்டு இரவு முழுவதும் கார்ல அப்படி தூங்கிருந்தாங்க. பாவம் ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வரும்போதுதான் அங்க ஒருத்தர், யாரா இவரு பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நம்ம லார்சன், எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அப்படியே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏ லார்சன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதும் லார்சன் உடனே அடையாளம் கண்டுக்கிறாரு. ஏ சார்லி என்ன எப்படி இருக்கிற அப்படின்னு வந்துட்டு அவரும் பேச்சு கொடுக்குறாரு. லார்சன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறாரு, என்னத்தையும் வந்து பறி கொடுத்த மாதிரி, கொஞ்சம் ஏதோ வந்து வேகமா நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வந்து அவரை நினைக்கிறாரு. உடனே வந்து இவர் பேச்சு கொடுக்குறா. பேச்சு கொடுத்துட்டு என்ன ஏது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா உடனே அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஆனா ஏதோ கொஞ்சம் வேகமா போற மாதிரி போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ பாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறா. அப்ப எதிர்பாராத விதமா அந்த பார்க்கிங்ல வந்து ஒருத்தன் இது பண்ணிட்டு இருந்திருப்பான், அந்த ஸ்கேட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் வந்து வேகமா இவன் மேல வந்து மோதிருந்தான். அவ்வளவுதான், மோதிர பொத்துன்னு கீழே விழுந்து விழுறவங்க. ஆல்ரெடி அவங்க பிரெக்னண்டா இருக்கிறதுனால விழுந்ததுல பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா மயங்கி போய் விழுந்திருந்தாங்க. உடனே இந்த சத்தத்தை கேட்டு நம்ம லார்சன் ஓடி வராரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி கிடக்கிறத பார்த்ததும் அப்படியே பதறி போயிருந்தாரு. ஸ்கேட்டிங் பண்ணவனை பயங்கரமா திட்டிட்டு உடனே வந்து கார்கி எடுக்கிறாரு. அவ கார்கி எடுத்து கார்ல வச்சு ட்ரை பண்ணி கொண்டு போலான்னு கூப்பிட்டு போலான்னு பார்த்தா கார் வேற இவர் ரூல்ஸ் படி ஓட்டவே கூடாது, இது வேற ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்குறாரு. பட் இருந்தாலுமே ஆபத்துக்கு பாவம் இல்லைங்கிற மாதிரி, ஆபத்துக்கு இந்த ரூல்ஸ் தான் தேவைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேகமா ட்ரை பண்ணி நேரா தக்க நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ ஹாஸ்பிட்டல கொண்டு அட்மிட் பண்றாரு. நல்லவள தாயும் செய்யும் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படியோ வந்து காப்பாத்துறாங்க. அப்புறம் டாக்டர் சொல்றாங்க, நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து சேரலனா உங்க குழந்தைக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. லார்சன் கூட அங்க தருகிறாரு. நல்லவள லார்சன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்புலன்ஸ் வந்து இவங்களை கூப்பிட்டு வரதுக்குள்ள ஏதாச்சும் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்டர் சொல்லி பேசிட்டு, ஆமா நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்க கார்டியன் யாரு அப்படின்ட்டு கேக்குறப்போ அங்க இருந்து நம்ம சர்ச் வராரு. நான் தான் அவருடைய கார்டியன், நான் தான் அப்பாங்கிற மாதிரி சொல்ல வராப்ல. உடனே அதை கேட்டதுமே கொஞ்சம் இவளுக்கு எமோஷனலா இருக்குது. இருந்தாலுமே அப்படி கோவப்பட்டு வந்துட்டோம், நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே அவர் சொல்றாரு நான் தான் கார்டியன் அப்பா மாதிரி சொல்றப்போ உடனே வந்துட்டு ஓகேங்க நீங்க பாத்துக்கோங்க, பத்திரமா பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஆகக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னதும் ஓகே என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூப்பிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறாரு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா முன்ன இருந்ததை விட ஒரு படி மேலே வந்து அவளை கண்ணும் கருத்துமா ரொம்ப அக்கறையா அவ்வளவு அரவணைப்பா வந்து பாத்துக்கிறாரு. சோ இவருக்குள்ள பல மருமகள் கொட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்போ நல்லா டிராயிங் பண்றாரு, டெய்லரிங் பண்றாரு, குக் பண்றாரு, நல்லா பியானோ வாசிக்கிறாரு. யார் யா நீ, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கிற, உனக்குள்ள இவ்வளவு கலைகள் இன்னும் என்னன்னா இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப அவரை நினைச்சு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்புறம் வழக்கம் போல அந்த இரவு அவர் வெளியே போறதெல்லாம் இன்னும் வழக்கமா தான் வச்சிருக்கிறாரு. அதை பத்தி எதுவுமே கேட்கல. அவரை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி கேட்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அவரை ரொம்ப எமோஷனலா பிரேக் பண்ணுது. அது என்ன ரகசியமோ அது அவரோடவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்ட்டு இவளும் கூட அதை பத்தி யோசிக்கல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதங்கள் கடந்து போக அவளுக்கு வந்து பிரசவ வலி ஏற்படுது. உடனே வேகமா கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க. சோ என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு பார்த்தா ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுதுங்க. என்னமோ தன்னுடைய அம்மா தான் பிறந்ததா நினைச்சிட்டு அவளுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம். அண்ட் அந்த குழந்தைக்கு தன்னுடைய அம்மா பேரே வைக்கிறா. சர்ச்சுக்கு கூட ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அதுக்கப்புறம் நாட்கள்
கடந்து போக அந்த குழந்தைய 2 பேருமே பொறுப்பா பாத்துக்கிறாங்க. சோ இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறி போகுது. சர்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தன்னுடைய பேத்தியாவே ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு. சோ மாதங்கள் அப்படியே உருண்டு இப்போ வருடங்கள் ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கடந்து போயிருது. சோ அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா பெரிய பொண்ணாயிடுச்சு. நம்ம சர்ச்சோட சேர்ந்துக்கிட்டு தாத்தா தாத்தான்னு கூடவே இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு நம்ம சர்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த தாத்தா மூழ்கி போயிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. மகள் பேத்தி அப்படின்ட்டு ஒரு குடும்பமா அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப எங்கேயோ கிளம்பி போறாங்களா, ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன். யாருடைய வெட்டிங் தெரியுமா? நம்ம லார்சனுடைய வெட்டிங் தான். லார்சன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தங்களை பார்த்து மீட் பண்ணி லவ் பண்ணி இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோனை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறாப்ல. சோ ஒரு விஷயம் இப்பதான் சொல்றாரு. என்ன தெரியுமா? அன்னைக்கு இவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால கீழே விழுந்தப்போ இவர் தானே கொண்டு போய் காப்பாத்தினாரு. ஆனா ஆக்சுவலா நம்ம லார்சன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு வித்தியாசமா ஒரு மாதிரி பறி கொடுத்த மாதிரி சோகமா இருந்தார்ல. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மனக்கசப்புல சாகலான்னு முடிவெடுத்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு போனாராம். ஆனா இப்படி எதிர்பாராத விபத்து ஏற்பட்டதுனால அது அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய முடிவை வந்து கைவிட்டாரு போல. சோ இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத நினைச்சு அன்னைக்கு நான் சாக வேண்டியது, பட் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு நீ உன்னுடைய குழந்தையும் தான் காரணம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. ஏதோ நமக்கு அறியாமலே நடந்த அந்த விபத்தால இப்படி ஒரு நல்ல மனிதரை நம்ம காப்பாத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்புறம் ஃபங்க்ஷன் நல்லாவே போயிட்டு இருக்குது. அப்ப சர்ச் தேவ கேக்குறா, சர்ச் நீங்க எதுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும்ட்டு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்னு கேக்குறப்போ, யார் சொன்னா எனக்கு கல்யாணம் ஆகலன்ட்டு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு எப்பவே கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமான்னு சொன்னதும், என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு ரொம்ப ஷாக்கா கேக்குறா. ஆமா, எங்க அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. எனக்கு கல்யாணத்துல உடன்பாடு இல்ல. என்னங்க சொல்றீங்க? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி என்ன உடன்பாடு இல்ல? உடன்பாடு இல்லைன்னா அப்படி சொல்ல வரல, எனக்கு வந்து செட் ஆகல. அப்புறம் அந்த பொண்ணும் என்னை விட்டு போயிட்டா. ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த கதை எதுக்கு அப்படின்னு என்னத்தையும் வந்து மறைக்கிற மாதிரி தெரியுது. ஓகே நம்ம நடனம் ஆடலாமான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜோடி ஜோடியா ரொம்ப ஹாப்பியா எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ தாத்தாவும் பேத்தியும் அங்க வந்து சேர்த்தாங்க. ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா எங்க ஃப்ரெண்ட் பாபின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க தெரியுமா, அவங்க வந்து இதோ லெட்டர் போட்டுக்கிறாங்க போல அங்க சீக்கிரமா அங்க வர போறத பத்தி. சோ மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா பாபி அங்க வராங்க. அப்பா பெரிய கார்ல வந்து இறங்குறாங்க. அப்ப பார்த்தா பாபி ஒரு பெரிய ஒரு மில்லியனர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். தன்னுடைய ஃப்ரெண்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா பார்த்ததும் 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம் அண்ட் அப்படியே வந்து பயங்கரமா வெல்கம் பண்றாங்க. சோ ஜிகிரி தோஸ்துல இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா பார்த்ததும் அவ்வளவு ஹாப்பியா இருக்குது. ஓகே அப்படியே வெளியே போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு அங்க இந்த தாத்தாவுக்கு டாட்டா போட்டு அப்படியே ஜாலியா வராங்க. பாபி அவ தங்கிருக்கிற ஹோட்டல் தான் கூப்பிட்டு போறா. பயங்கரமான ஒரு பணக்காரி ஆயிட்டாங்க. அண்ட் பணம் அதிகமா வந்ததுனால என்னவோ தெரியல, முன்ன மாதிரி அவ இல்ல. அண்ட் முன்னெல்லாம் வாடி போடி அப்படின்னு ஜாலியா பேசுறாள். அந்த கம்ஃபர்டபிளே வந்து இல்ல. தேவையில்லாத அன்சாலிசிட்டட் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கே சௌகரியம் இல்லாம தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பேசிட்டு இருக்கிறா. இத்தனை வருஷம் கேப்ல பாத்தீங்கன்னா 2 முறை கல்யாணம் முடிச்சு 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாலாம். பணம் அவளை கொஞ்சம் டோட்டலா மாத்தின மாதிரி அவளுக்கு தோணுது. அப்படி பேசி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் இவளை டென்ஷன் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். நீ எதுக்காக இந்த வீட்லயே இருக்கிற? ஐ மீன் அந்த குக்கோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற. உன் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வா, என் கூட வா, நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா பசங்க இருக்கிறாங்க, மீட் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்றப்போ, இது ஜஸ்ட் ஒரு குக்கோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனான்ட்டு அவளுக்கு பயங்கரமா சுருன்னு மண்டையில பிடிச்சிருக்கு. அப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கே சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 6 மாசம் வரைக்கும் தான் இவங்க அம்மாவுடைய செலவுகள் வந்து ஓடி போன அப்பா வந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு தெரியுமா. ஆனா அவங்க அம்மா வந்து 6 வருஷம் வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. அந்த 6 வருஷமும் நம்ம அவங்க அப்பா தான் வந்து செலவழிச்சாரு நினைச்சோம். ஆனா இப்பதான் ஒரு உண்மையே தெரிய வருதுங்க. அந்த 6 மாசத்துக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு இருந்த மெடிக்கல் செலவுல இருந்து வீட்டு செலவுகள் எல்லாத்தையுமே பொறுப்பேற்று பார்த்துக்கிட்டது நம்ம ஹீரோ தானா. ஒரு பக்கம் லைஃப் டைமா அவருக்கு வந்து சேலரி கொடுக்கறதா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த மெடிக்கல் செலவெல்லாம் எடுத்து பாக்குறப்போ எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் தெரியுமா. அது எல்லாத்தையுமே அவர் தன் வாழ்நாள் முழுதும் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் வச்சுதான் அவங்க அம்மாவையும் இவளையும் வந்து கவனிச்சுக்கிட்டாங்களாம். சோ இந்த மாதிரி சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணமான எங்க வீட்டு குக் கிடையாது, என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு தோல் தட்டி சொல்ற மாதிரி சொல்றாங்க. என் அப்பா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா சொல்றா. அவ ஃப்ரெண்டால எதுவுமே பேசிக்க முடியல. அவங்க ரியலைஸ் பண்றாங்க அவன் மண்டையில ஓடுது. இவ சொல்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாறிட்டோமோ. நம்ம ஃப்ரெண்ட் எப்படி சொல்றா, அதுவும் சின்ன வயசுல இருந்து உயிருக்கு உயிரா பழகின ஒரு தோழி எப்படி சொல்றாளே, கோவப்படுறாளேன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு அப்படியே ரியலைஸ் பண்றாங்க. நீ டோட்டலா சேஞ்ச் ஆயிட்ட பாபி, முன்ன மாதிரி நீ கிடையாது, நாங்க வந்திருக்கவே கூடாது சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பொண்ணை கூப்பிட்டு வந்துடுதா. அவங்க போனதுக்கு அப்புறமாவும் கூட அவங்க மண்டையில உரைக்குது, இந்த மாதிரி பணம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மாறிட்டோமோ அப்படின்னு கூட அவங்க திங்க் பண்றாங்க. மறுநாளே பாத்தீங்கன்னா பாபி ரொம்ப சோகமா உருக்கமா ஒரு கடிதம் ஒண்ணு அனுப்பி விட்டுருக்காங்க. கடிதம் மட்டும் இல்லாம பிளஸ் ஏதோ காஸ்டான ஒரு கிஃப்ட் வர அனுப்பி விட்டுருக்காங்க. சோ அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க, உன்னை விட ஒரு மதிப்பான ஒரு அரிய பொக்கிஷம் எனக்கு எங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இந்த நட்பையும் இழந்துட்டா வேற எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றத மீன் பண்ணி அண்ட் கூடவே ரொம்ப காஸ்டான ஏதோ டைமண்ட் இந்த இயரிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. அப்படியே இதை பார்த்துட்டு
யோசிக்கிறா. ஓகே நம்ம சொல்லிட்டு வந்தது அவன் மண்டையில உடச்சிருக்கு போலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வழக்கம் போல இப்போ நம்ம சர்ச் வந்துட்டு குடிச்சிட்டு வராரு. இப்போ அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்கிறதுனால அவருக்கு வந்து முன்ன மாதிரி ஸ்டெடியா நடக்க முடியல. ரொம்ப போதில வேற இருக்காரு. பொத்துன்னு வர கீழே விழுந்துருந்தாரு. என்னடா சத்தம் சொல்லிட்டு அறைக்குள்ள வந்து பார்த்தா இந்த மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாரு. அப்புறம் தூக்கி விட்டு அவரை வந்து பெட்ல வந்து தூங்க வைக்கிறார். அப்ப கூட கத்திக்கிட்டே இருக்கிறாரு, என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னன்னே தெரியல. அப்படி இவளும் கூட அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே வந்து பெட்ல தூங்க வச்சதும் பாத்தீங்கன்னா அவர் எப்போதுமே இந்த டிக்கெட்லாம் எடுத்து டேபிள் வச்சுட்டு போவார் தெரியுமா, அந்த பார் டிக்கெட்டை. நேத்து குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த டிக்கெட்டை அப்படியே மறந்து டேபிள்ல வச்சுட்டாப்ல. ஆக்சுவலா நம்ம ஹீரோன் தான் எப்போதுமே அவர் எடுத்து டிராயர்ல போடுற மாதிரி எடுத்து போடுவாங்க. ஆனா நேத்து அவங்களும் மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த டேபிள்ல பப்பரப்பான்னு பல்ல காமிச்ச மாதிரி டிக்கெட் அவங்க முன்னால இருக்குது. இது நம்ம டிராயர்ல எடுத்து போட மறந்துட்டோமோ அப்படின்ட்டு அவரு யோசிக்கிறாப்ல. நம்ம ஹீரோன் கூட அதை பார்த்துருத்தாங்களா, ஐயோ சார்லி பார்த்துட்டாலே நம்ம டெய்லி இந்த பார்க்கு தான் போறாங்கிறத அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பெரிய முடிவா என்ன தெரியுமா எடுக்கிறாரு, இனிமேல் வந்து நம்ம பார்க்கே போக வேண்டாம், நைட்டு நம்ம வெளியே போக வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு டிசிஷன் மேக் பண்றாரு. அது சார்லிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இருந்தாலுமே வெளியே போகாததுனால என்னவோ தெரியல அவருடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம போகுது. டாக்டரை பார்க்க வராங்க. அப்படி டாக்டர் யாருன்னு பார்த்தா இவருடைய ஸ்கூல் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறானே, அன்னைக்கு கார்ல வச்சு கடைசியா அப்பா அம்மா சொல்றாங்க வேற ஸ்டேட்ல போய் படிக்க சொன்னாங்க, அதான் கிளம்புறேன்னு சொன்னானே, அவன் தாங்க கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ ஒரு டாக்டரா மாறி அப்படி சொந்த ஊருக்கே வந்துட்டான் போல. அவனை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எப்படா இப்படி டாக்டர் ஆனு கேட்டா, படிச்சேன் அதான் டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சொல்றான் இது வந்து என்னுடைய பொண்ணுன்னு சொல்றப்போ அவங்க ரெண்டு பேருமே அறிமுகமாயிக்கிறாங்க. அப்படி கட் பண்ணா மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டிங் ஒரு டின்னர் வந்து கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறான். போலாமா வேணாமான்ற ஒரு குழப்பமா இருக்குது. பட் நம்ம சர்ச் வந்துட்டு போயிட்டு வாயேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சர்ச்சோடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. தனக்கு அப்புறமா தான் போய் சேர்ந்துட்டோம்னா ஒருவேளை சார்லியும் அவ பொண்ணையும் யார் பார்த்துப்பாங்க. ஸோ அதனால எப்படியாச்சும் அவங்க ஒரு டேட் போயிட்டு அவங்க ஒன்று சேர்ந்திருந்தா நல்லா தான் இருக்கும்ட்டு இவர் யோசிக்கிறாரு போல. அப்படி வந்து இவங்க வந்து போறாங்க. போனதுமே ஒரு மீட்டிங். ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கேட்கிறாரு அவர் இந்த மாதிரி நீ என்ன பண்ற என்ன ஏதுன்னு கேட்கிறப்போ, நான் அப்படி ஒரு காஃபி ஷாப்ல வேலை பார்க்குறேன். அப்புறம் குழந்தை எப்படி அவனுடைய கணவர் எங்கன்னு கேட்டா ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. அப்பதான் அந்த விசிட்டே சொல்றா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அண்ட் கொஞ்சம் அப்படியே அன்புக்காக எங்கிருக்கிறாங்க. கடைசி ஒரு படம் பார்த்தோமே அந்த படம் எப்படி தானே. ஸோ அப்படி அன்புக்கு ஏங்கின பட்சத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் சேர்ந்த புதுசுல வந்து பசங்களோட ஊர் சுத்துறது அண்டு செய்யாத தப்பெல்லாம் செய்யறது குடிக்கிறது வைக்கிறதுன்ட்டு பயங்கரமா கும்மான் அடிச்சிருக்கிறாங்க. அப்பதான் ஒரு பையன் பழக்கமா இருக்கிறான். அவன் மூலமா நல்ல அன்பு காதல் கிடைச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஒன்னா இருந்து அண்ட் கன்சீவா இருக்கிறாங்க. ஸோ டக்குன்னு மனைவி குழந்தைன்னு சொல்லிட்டு அதனால ஏத்துக்க முடியல. அதனால விட்டுட்டானா. எவ்வளவுதான் கெஞ்சி பாக்குறது போலா வென்று என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன்ட்டு வந்துட்டாங்க போல. அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி நீ எப்படி டாக்டர் ஆன என்னன்னு கேட்கிறப்போ, நீ கடைசியா கார்ல இருக்கும்போது என்ன சொன்ன, ஏதாச்சும் ஒன்று உருப்படியா பண்ணுன்னு சொன்னல. நான் இப்படி என்ன பண்ணலான்னு பார்க்குறப்போ டாக்டர் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு சேவையாக இருந்துச்சு. ஓகே அதை எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா கஷ்டப்பட்டு படித்தேன், டாக்டர் ஆனேன், திரும்ப நம்ம ஊருக்கே வந்துட்டேன். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் உன்னை தேடினேன், பட் வந்து நான் உன்னை கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ, அதான் இப்போ கண்டுபிடிச்சிட்டியே அதை இப்போ பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க டேட்டிங் வந்து போகுது ஒரு பக்கம். இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு பயங்கரமாக உடம்பு சரியில்லைங்க. உடம்பு சரியில்லை அதையும் தவிர்த்து அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. முன்ன மாதிரி முடியல அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் அவரை வந்து ரெஸ்ட் எடுக்க விடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா இப்போ இவளே வந்து சமைக்க கத்துக்கிறா. அவர் வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இலை தலைகள் அந்த காய்கறிகளை வச்சு தானே சமைப்பாரு. அதே மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அவருடைய ரெசிபியை வந்து ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கறா. செம்மையா சமைக்கிறாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயமே புரிய வந்துச்சு. என்ன தெரியுமா, சமையல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதாவது இந்த ரொட்டிலாம் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடா இருக்கும். அப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சும்மா கிடக்கிற அந்த ஓட்ட துணியை எடுத்து தைக்க தோணுதான். அது தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கை கொஞ்சம் நமன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பியானோ மேல அப்படியே கை வைக்க தோணுதான். ஸோ அப்படி பியானோ வந்து வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓவியம் வரைய தோணுதான். ஸோ இப்படிதான் மிஸ்டர் சர்ச் வந்து அவருடைய திறமைகள்லாம் வளர்த்துக்கிட்டாரோ அப்படின்ட்டு இப்பதான் அவங்களுக்கு வந்து புரிய வருது. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வர வச்சு என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. கொஞ்சம் முடியாம தான் இருக்கிறாரு போல. ஸோ கொஞ்சம் மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாருன்னு சொல்லிட்டு அப்படியே கார்டன் ஏரியாவில் வந்து உட்காந்துருக்கிறாப்ல. அப்போ பேத்தி போய் துள்ளிக்கிட்டு தாத்தா அப்படின்னு போய் பக்கத்துல உட்காந்துக்கிறா. தாத்தா எனக்கு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்களேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா கேட்டதும் கதையாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்னதான் பேசிக்கிறாங்க தாத்தாவும் பேத்தியும்ட்டு. இவளும் கூட வீட்டுக்குள்ள இருந்து அப்படி பாக்குறா கேட்கிறா. அப்படி அந்த கதையை சொல்றாரு. இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து அந்த கதையின் வடிவில் தான் இவர் யார் என்னங்கிறத பத்தி நமக்கு வந்து தெரிய வருது. ஆக்சுவலா சர்ச் பாத்தீங்கன்னா ஒரு கேங்க. அப்படி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இவர் சின்ன வயசா இருக்கும்போது இவங்க அப்பா வந்து பயங்கரமா அபியூஸ் பண்ணிருக்கிறாராம். அதனால அன்பு பாசம் அதுக்காக ரொம்ப ஏங்கிருக்கிறாரு. இவருடைய அப்பா இவரை வந்து பல வழியில திருத்த பார்த்திருக்கிறாரு, கல்யாணம் பண்ணி பார்த்திருக்கிறாரு. எதுவுமே இவருக்கு வந்து செட் ஆகல. அதான் கல்யாணத்தை பத்தி எனக்கு சொல்றப்போ வந்து ஏதோ தயங்கினார் தெரியுமா, அதுக்கு இதுதான் காரணம். அதுக்கப்புறம் அந்த வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்த இவருக்கு எங்கதான் அடைக்கலம் கிடைக்கும், எங்கதான் வந்து ஒரு உண்மையான அன்பு பாசம் கிடைக்கும்ட்டு ரொம்பவே ஏங்கி தவிச்சிருக்கிறாரு போல. அப்படிதான் சார்லியோடைய துரோகம் பண்ண அப்பா இருக்கிறாரே அவங்க கிட்ட வந்து வேலைக்கு போயிருக்கிறாப்ல. ஒரு வேலைக்காரனா அங்க வந்து சமையல்காரனா வேலை பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்கிறாரு. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் சார்லியோடைய அம்மா கிட்டையும் அண்ட் சார்லி
சார்லி கிட்ட இருந்தும் இவருக்கு வந்து உண்மையான அன்பு கிடைச்சிருக்கு. இது சார்லியோட அம்மாவுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா இது சார்லிக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்ட்டு ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்திருக்காரு. அதனால தான் அவளுக்கு தெரியாம அப்பப்ப நைட்டு போறது வரது. ஆனா அந்த பார்ல போய் என்ன பண்றாருன்னு தெரியல. ஆனா குடிச்சிட்டு மட்டும் வராரு. என்ன பண்றாரு என்ன செஞ்சாருங்கிறத நம்ம கிளைமேக்ஸ்ல தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து இந்த கதை வடிவில் எப்படி தெரியுமா சொல்றாரு. ஒரு சின்ன பையன் ஒரு ஊர்ல இருந்தானா. அவனுக்கு வந்து எதை கண்டாலுமே பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், யாரை பார்த்தாலுமே பயம். ஆனா ஜஸ்ட் லேடி பக்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி இருக்கும் தெரியுமா, அதை பார்த்து எந்த ஒரு பயமும் கிடையாதான். இதுல லேடி பக் அப்படிங்கிறது வந்து அன்பு பாசம் அந்த மாதிரி அரவணைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டி பையனும் அந்த லேடி பக்க பிடிக்கலான்னு சொல்லிட்டு பின்னாலேயே போயிருக்கான். அந்த லேடி பக்க பிடிக்கவே முடியலையா. அப்படி வருடங்களும் கடந்து போயிருச்சான். அந்த பையனும் பெரிய பையன் ஆயிட்டானா. ஒரு நடுத்தர வயசாயிருச்சான். அப்போ வரைக்குமே அந்த லேடி பக்க பிடிக்கவே முடியல. கடைசியா ஒரு வீட்டுக்குள்ள போயிருச்சாங்க. அந்த வீடு தான் நம்ம சார்லியும் அவங்க அம்மாவும் இருந்த வீடு. அந்த வீட்டுல வந்ததுமே அந்த லேடி பக்க பார்க்கவே முடியல. ஏன்னா அவருக்கு அங்கதான் அன்பு பாசம் எல்லாமே கிடைச்சிருச்சு. சோ அந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே அங்க வந்து சேஃபா வந்து ஃபீல் பண்ணாராம். எது நினைச்சுமே அவருக்கு பயமே கிடையாதான். சோ நமக்கான இடம் இதுதான் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையெல்லாம் சொல்றத வந்துட்டு இந்த குட்டி பொண்ணு சரி தாத்தா கதை சொல்றாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறா. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து கேட்கிற நம்ம ஹீரோனுக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. சோ இதனாலதான் இத்தனை வருஷமா நம்ம கிட்ட இருந்து இதை மறைச்சாரா, நமக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா நம்மளும் அவரை விட்டு விலகி போயிடும்னு சொல்லிட்டு அவர் பயந்துருக்கிறாருன்ட்டு இப்ப கேட்கிற அந்த கதையை வச்சு அவர் சொல்றதை வச்சு வந்து இப்பதான் புரிஞ்சுக்கிறா. அவளுக்கு அப்படி கண்ணீரா பொங்குதுங்க. சோ அவருக்கான நேரம்ட்டு சொல்லிட்டு நைட் எல்லாம் போறாரு தெரியுமா. சோ அவருக்கான நேரம் என்னன்னா சரி ஏதோ ஒரு சர்க்கிள் இருக்கும் அங்க போய் போறாரு பேசிட்டு வராரு அப்படின்ட்டு சரி அவருக்கான அது இடமா இருக்குமோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. ஆனா கடைசி கிளைமேக்ஸ்ல தான் அவர் எதுக்காக அங்க போனாருங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். சோ இப்படி கதைகள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே கண் கலங்கி அழுறா தெரியுமா. அதுக்கப்புறம் உட்கார்ந்து பியானோ வாசிக்க அப்போ அப்படியே வந்து எஞ்சி வராரு. பெட்ல இருந்து எஞ்சி வராரு. ரொம்ப முடியாம தான் இருக்கிறாரு. அவ கையை பிடிச்சி அவரே வந்து சொல்லி கொடுக்குறாரு. எப்படி வாசிக்கணும்ட்டு கத்து கொடுக்குறாரு. அவர் நினைக்கிறது அவருக்காக வந்து புக்லாம் ரீட் பண்றான். எப்படி வந்து சார்லியோடைய அம்மா வந்து மரண படுக்கையில் இருக்கும்போது அவர் வந்து ரீட் பண்ணி கதைகள்லாம் சொல்லுவார்ல அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி சொல்ல இங்க ரொம்ப முடியாம இருக்கிறாரு. ஏதாச்சும் சாப்பிட வேணுமான்னு கேட்டா வேணான்னு சொல்றாப்ல. ஓகே தனியா இருக்க ஃபீல் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா அதுக்கும் வந்து இல்லைன்னு சொல்றாரு. சோ இவருக்கே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நம்ம அப்படி இருக்கோம், அதனாலதான் அப்படி வந்து நம்ம இத்தனை நாள் மறைச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு சார்லிக்கே தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவராலே வந்து சென்ஸ் பண்ணிக்க முடியுது. எப்போதுமே தனிமையை விரும்பக்கூடிய இவரு இப்போ சொல்றாரு இந்த மாதிரி என் பக்கத்துல இருன்னு சொல்றாரு. சோ சார்லிக்கு தெரிஞ்சிருச்சு. சார்லிக்கு தெரிஞ்சும் கூட நமக்கு வந்து அன்பு பாசம் வச்சுக்கிறாளே சொல்லிட்டு அவருக்கு ஒரு திருப்தின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ண இவங்க வந்து நைட்டு சோஃபாலே தூங்கிட்டாங்க போல. உடனே இவர் கூட அப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு. உடனே பக்கத்துல வந்துட்டு மிஸ்டர் சர்ச் உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணுமா அப்படின்னு வந்து கேட்டா அப்படியே அசையாம இருக்கிறாரு. ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் படுக்கையிலே தூக்கத்திலே வந்து உயிரிழந்து போயிட்டாரு. அப்படியே கதறி ஆள்றா. ஒரு தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா நிகரா இருந்து எத்தனை வருஷமா பாத்துக்கிட்ட அவருடைய பிரிவு இவரால் தாங்கிக்கவே முடியல. கட் பண்ணா அப்படியே இறுதி அஞ்சலி தான். சோ அதுல எல்லாருமே கலந்துருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களே அவங்க கூட கலந்துருக்காங்க. அண்ட் லார்சன் அப்புறம் என்னுடைய அந்த ஸ்கூல் பாய் ஃப்ரெண்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் கொஞ்சம் கலந்து இவளை சிரிக்க வச்சு பேசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா துக்கத்திலே இருக்க வேண்டாமே, கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று பேசி அவளை சிரிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அண்ட் இதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா, நம்ம ஹீரோ சமைக்கக்கூடிய ஒரு ரெசிபியை வந்து இவளை கைப்பட பண்ணி அதை வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்றாங்க. எல்லாருமே ஆஹா ஓஹோ செம்ம டேஸ்டா இருக்குது, இந்த அளவுக்கு சமைக்கக்கூடியவரா, நாங்க இது வரைக்கும் அவருடைய சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து ஒருத்தர் வாராரு. இது வரைக்கும் அவரை பார்த்ததே கிடையாது, ஒரு புதிய மனிதரா இருக்காரு. உள்ள வாராரு. இவளும் போயிட்டு நீங்க சர்ச்சுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்கிறப்போ ஆமா என்னுடைய நண்பன் தான் வந்துட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னுடைய பார்ல தான் 30 வருஷமா வந்து பியானோ வாசிச்சான். கொஞ்ச நாளும் வரவே இல்லை, என்னன்னு தெரியல. அப்புறம் தான் இந்த மாதிரி அவன் இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க. அதான் என்ன ஏதுன்னு பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாரு. என்ன பாருன்னு சொல்றப்ப தான் அந்த பார் டிக்கெட்ல ஒரு நேம் இருந்திருக்கும் தெரியுமா, அந்த நேமை சொன்னதும் உங்க பார்ல தான் இத்தனை நாள் வந்துட்டு போனாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா என்னுடைய பார்ல தான் 30 வருஷமா வந்து பியானோ வாசிட்டு போவான். பியானோ வாசிக்கிறதுக்காகவா வேலை பார்த்தாரான்னு கேட்டா வேலைலாம் பார்க்கல, அவன் மனசு ஆறுறதுக்காக கொஞ்சம் இளைப்பாறதுக்காகன்ட்டு சொல்லிடலாம். அந்த மாதிரி நைட் அந்த பார்ல வந்து வாசிச்சுக்கிட்டு போவான். ஸோ அவனுடைய அந்த பியானோ கேட்கறதுக்காக ஏகப்பட்ட பேர் வருவாங்க. நானும் கைமான ஏதாச்சும் ஒன்று செய்யலாமான்னு வந்து கேட்பேன், வேணான்னு சொல்லுவான். என்னுடைய திருப்திக்காக நான் வந்துட்டு போறதா வந்து சொல்லுவான்ட்டு இவர் வந்து சொல்லும் போதுதான் இப்பதான் இவளுக்கே தெரிய வருது. ஓ இந்த காரணத்துக்காக தான் இரவு நேரத்துல ரகசியமா அவர் வந்து போயிட்டு வந்தாரான்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்ப எதுக்காக இவகிட்ட அதை மறைக்கணும்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த பார்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவர் வந்து கேன்னு சொல்லிட்டு தெரியும் போல. ஸோ அந்த உண்மை வந்து இவளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் மறைமுகமா இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் இப்பதான் இவளுக்கே வந்து புரியுது. அண்டு அவர் ரெசிபியை வந்து சமைச்சு கொடுத்துருப்பார்ல, அதை வந்து கொடுத்ததும் இந்த மாதிரி அவர் சமைச்சது தானே வச்சுக்கோங்களேன் சாப்பிடுங்கன்னு சொன்னதும் அவரோட டேஸ்டா இருக்குது. அவன் சமைப்பான்ட்டு நீங்க சொல்ல போய் எனக்கு தெரியுதுன்னு சொல்றப்போ எது சமைப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா, எப்படி சமைப்பாரு தெரியுமா, அப்படி இருக்கும் இந்த டேஸ்ட் இருக்குல்ல, இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்ட்டு சொல்றப்போ
வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்றாப்ல. ரொம்ப ஒரு மிஸ்ட்ரி மேன் தான். அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்டது அவனுக்குள்ள ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா இந்த மாதிரி அவருடைய அறைக்குள்ள வாரா. சோ இந்த நேரத்துல மட்டும் அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா பயந்து தானே வருவா. அவர் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையோட அப்படி வந்து பாக்குறப்போ அங்க நைட்டு அவர் போட்டு போற அந்த கோட் ஷூட் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல இவளுடைய பேரு போட்டு ஒரு பாக்ஸ் கூட இருக்குது. ஏன்னா பாக்ஸ்னு எடுத்து பார்த்தா அதுல நம்ம சார்லி சம்பந்தப்பட்ட சின்ன வயசுல இருந்து அவள் நினைவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அண்ட் ஒரு தடவை இவங்க பிராம் கிளம்பி போனாங்க தெரியுமா, அப்போ கிளம்பி போற டைம்ல நம்ம சர்ச் வந்து ஒரு போட்டோ ஒன்று எடுத்திருப்பாரு. அந்த சீனை வந்து நான் அப்ப சொல்லியிருக்க மாட்டேன், இங்க சொல்றதுக்காக தான் கொண்டு வந்தேன். ஆக்சுவலா அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் வந்து அவங்க அம்மாவையும் அண்ட் சார்லி நிக்க வச்சு தான் வந்து போட்டோ எடுக்கிறதா இருந்திருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களும் எங்க குடும்பத்துல ஒரு ஆள் தான், சோ உங்களை மட்டும் நாங்க எப்படி ஒதுக்கி வச்சு தனியா எடுக்கிறது, வாங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த போட்டோ எடுத்திருப்பாங்க. சோ எந்த அளவுக்கு அவங்க அம்மா சர்ச் வந்து இப்படிதான் அப்பட்ட ஆள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அந்த அன்பு பாசம் அதெல்லாம் போட்டு பிரிஞ்சு தள்ளி இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு நினைவா அந்த போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா ஒரு கடிதம் ஒண்ணு இவளுக்காக இருக்கு. நான் யாரு, என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறல சார்லி, நான் வேற யாருமே இல்ல, ஜஸ்ட் ஒரு ஹியூமன் தான், ஒன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான்ப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் எனக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் வலிகள் எல்லாமே இருக்கதான் செய்து, என்ன வேற விதமா பார்க்காதீங்கிற மாதிரி ரொம்ப மனசுடைஞ்சு உருக்கமா எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு அவர் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா வந்து துஷ்பிரயோகம் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளே வந்து இவரால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு அப்படியே காலைல எழுந்து பார்த்தா கிச்சன்ல ஒரு சத்தம். சர்ச் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாங் போட்டு சமைச்சிட்டே இருப்பாரு. டக்குன்னு தூக்கத்தில் எந்திக்கிறப்போ அவர் இன்னும் உயிரோட தானே இருக்காரு அப்படின்ட்டு அவளுக்கு வந்து தோண வச்சுட்டு சர்ச் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு அப்புறம் தான் யோசிக்கிறா, ரியலைஸ் பண்றா அவர் தான் இறந்து போயிட்டாரு. பட் யார் சமைக்கிறாங்கன்னு வந்து பார்த்தா நம்ம குட்டி வாண்டு. அது பார்த்தீங்கன்னா நான் தாத்தா மாதிரி சமைக்க போறேன்னு சொல்லிட்டு கிச்சனையே புரட்டி போட்டுக்குது. அம்மா நீங்க தூங்குங்க, நான் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வரேன்ட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கே ரொம்ப வேடிக்கையா இருக்குது. சோன்னு சொல்லிட்டு நல்லா அம்மாவும் மகளும் இந்த மாதிரி ஃபன் பண்ணி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம சர்ச் வச்சிருந்த ஒரு சின்ன டைப்ரைட்டர் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு சின்ன ஒரு ட்ரீம் ஒன்று உண்டு. அவங்க வந்து பெரிய எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பல முழுக்க அவங்க அதை பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஆசையை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கவே இருக்கு நம்ம சர்ச்சோடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதை சுயசரிதையை நம்ம எழுதலாம்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுல இருந்து பட்ட அவமானங்கள் அண்ட் அவங்க அப்பாவால் ஏற்பட்ட அந்த அபியூஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்காக எழுதி ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு வந்துட்டு மிஸ்டர் சர்ச் அப்படின்னு டைட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தான் இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சு போகுது. எனக்கு ஒரு விஷயம் இப்போதாங்க புரியுது. அவர் வந்து கடைசியா அந்த பாருக்கு போறதை ஸ்டாப் பண்ணார் தெரியுமா, அதுக்கப்புறம் தான் அவருடைய உடல்நிலை சரியில்லாம போச்சு. எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா அதை ஃபீல் பண்ணி தன்னுடைய மனசுல உள்ள கவலைகள்லாம் அங்க இறக்குறதுக்காக அந்த பார்ல போய் பியானோ வாசிக்கிறதுக்காக போயிருக்கிறாரே. ஆனா அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் இந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டு போனார்ல. சோ எனக்கு இப்பதான் தோணுச்சு, ஓகே ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணலாம் லைக் பண்ணிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் கொஞ்சம் அந்த ஹைப்பையும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க.